ஸோ அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா ஒரு எம்எஸ்டி ஈக்குவல் டு 1/n சென்டிமீட்டர்னு எழுதலாமா? இது வந்து ஒரு எம்எஸ்டிக்காக போட்ட வேல்யூ. அப்ப நீங்க என்ன எழுதுறீங்களா? லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/n² சென்டிமீட்டர். கரெக்டுங்களா? இது வந்து ஆமா இது நீங்க கொஞ்சம் நீங்க அதான் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இது ரொம்ப ஈஸி தான். ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஒரு 1 மினிட்ல போடுற ஆன்சர் தான் இது. ஒன்றும் பெரிய அளவு கஷ்டமான ஆன்சர்லாம் கிடையாது. ஸோ அதனால இது பண்ணலாம். பட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரமிப்பா இருக்கும். பட் ஆன்சர் இஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஏன்னா சின்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒரு கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறது தான். சரிங்களா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமா? A screw has a least count 0.01 millimeter and there are 50 division in its circular scale. Which of the screw gauge is? ஃபார்முலா தெரியுங்களா? பிச்சுக்கான ஃபார்முலா. Which of the screw gauge equal to least count in the number of division? Correct. A screw has least count of 0.01 millimeter into number of division 50. அப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வாட் டு யூ கெட்? 0.5 millimeter. கரெக்டுங்களா? அப்போ பிச் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ் இஸ் கேட்டீங்கன்னா இதான் ஆன்சர். பிச் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ் இஸ் ஈக்குவல் டு 0.5 millimeter அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க. if the force F is equal to accelerations A and time t are chosen as the fundamental physical quantities, find the dimension of energy. எனர்ஜினுடைய டைமென்ஷன்ஸ் கேட்கறாங்க. இப்போ force F, acceleration A, and time T are chosen as the fundamental physical quantity. Find the dimension of energy. இதெல்லாம் ஃபண்டமெண்டலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன? எனி ஐடியா? சார் எனர்ஜிக்கு வந்து mL² T⁻⁻2 சார். வெரி குட். mL² T⁻⁻. நம்ம வந்து இந்த கொடுத்திருக்க ஆப்ஷன் கொடுத்திருக்கிற ஆப்ஷன் அவ்வளத்தையும் நேரா எழுத வேண்டியதான் சார். F power A எப்படிங்க? எப்படித்தானே எழுதணும்? எப்படி A எழுதணும் பவர் B சொல்லுங்க. A பவர் B T பவர் C ஆ? எஸ் சார். ஓகே, வெரி குட். இப்ப இதெல்லாம் என்ன பண்ணுங்க? அப்ப F டைமென்ஷன் A டைமென்ஷன் T டைமென்ஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். ப்ரொபோர்ஷனல் MLT கம்பேர் பண்ணுங்க இப்படி சார். இல்லை, இப்படி இல்லை, இப்படி பண்ணக்கூடாது. நம்ம பண்ண வேண்டியது இப்படி பண்ணும். சரிங்களா? M பவர் A L பவர் அது ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். சரிங்களா? M பவர் L பவர் B T பவர் C. இல்லையே, T நம்ம பவர் அப்படிதான் சார். இல்ல இல்ல, இது இல்ல இல்ல, இப்படி இல்லைங்க. அந்த பழைய மெத்தட் தாங்க. இப்படிதாங்க பண்ணணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் F பவர் A பவர் B T பவர் C இதுல சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணணும் ஆக்சுவலி.
கரெக்ட் தானே சார்? எனக்கு இதுதான் கரெக்ட் மெத்தட் மாதிரி தோணுது. எஸ் சார். சொல்யூஷன் இப்போ கண்டிப்பாக கரெக்ட் சார். இப்போ எஃப்ஓட டைமென்ஷனை சப்ஸ்டிட் பண்ணும் சார் அடுத்த ஸ்டெப்பு. அதான் அடுத்த ஸ்டெப் வந்து எஃபோட டைமென்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணும். சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சு அது ஹோம்ஒர்க்கா சொல்லுங்க, இல்லைன்னா நான் நாளைக்கு போடுறேன். சரிங்களா? பார்க்கலாம் இது எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு. கொஞ்சம் டஃபா சரி இருக்கட்டுமே போடலாம். இந்த கொஸ்டின். போட்டுடலாங்கிறீங்களா? போடலாம், ஹோம்ஒர்க் போடுங்க, பார்க்கலாம் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் டஃபா இருக்கட்டுமேனு இந்த கொஸ்டின் எடுத்தேன். பார்க்கலாம், இல்லைன்னா நாளைக்கு நான் அதை டெரிவேஷன்ஸ் ஃபுல்லாக போட்டுறேன். The dimensions of physical quantity are given by m a p l power b t power c. Then physical quantity will be எப்படிப்பட்ட physical quantity கரெக்ட்? எது வந்து which of the following is correct அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக சொல்லிடுவேன் நினைக்கிறேன். ப்ரெஷரா சார்? இல்லைங்க, எந்த ஆப்ஷன் சொல்றீங்க? ஆப்ஷன் ஏ சார். வெரி குட். ஏன்னா ஏ ரைட் m ஆப்ஷன் ஏ. l பவர் ஆப்ஷன் ஏ -1 சார். t பவர் -2 கரெக்டுங்களா? இதான் ப்ரெஷருக்கானது. ப்ரெஷருக்கான டைமென்ஷன்ஸ். வெலாசிட்டிக்கு வந்து உங்களுக்கு தெரியும் lt பவர் -1. இங்க வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அதுவும் சான்சஸ் இல்லை. கரெக்டுங்களா? ஸோ அதனால நம்ம இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பார்க்கலாம். சாரி. விச் ஆர் த ஃபாலோயிங் குவான்டிட்டி இஸ் டைமென்ஷன்லெஸ்? எது வந்து டைமென்ஷன்லெஸ்? நாலாவது ஆல் த எபோவ். சரிங்களா? எல்லாமே டைமென்ஷன்லெஸ் தான். ஸ்ட்ரெயின். ஏங்க ஸ்ட்ரெயினுக்கு வந்து லேட்டரல் சாரி லாங்கிடியூடனல் சாரி என்ன சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் தானே ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா என்னங்க? del L by del L ஆ? சார் ஆக்சுவலா ஸ்பெசிபிக் கிராவிட்டி தான் வரும் சார் டைமென்ஷனல் குவான்டிட்டி. சார் எது ஸ்பெசிபிக் ஸ்பெசிபிக் கிராவிட்டி தான் சார் வரும் டைமென்ஷனல் ஸ்பெசிபிக் குவான்டிட்டி. கிராவிட்டிக்கு எப்படி டைமென்ஷன்? அதுவும் டைமென்ஷன்லெஸ் தானே ஸ்பெசிபிக் கிராவிட்டியும். கிராவிட்டிக்கு டைமென்ஷன் இருக்குங்க, ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு டைமென்ஷன் இல்ல. அதான் இல்ல டைமென்ஷனல்ஸ் தானே சார்? எதுவுமே டைமென்ஷன் ஆமா சார். எதுக்குமே இல்ல. எதுக்குமே இல்ல. கரெக்டுங்களா? இல்ல நான் இங்க கேக்குறேன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் குவான்டிட்டி இஸ் டைமென்ஷன் லெஸ்ன்னு கேக்குறேன். ஆங்கிளுக்கும் டைமென்ஷன் லெஸ் தான், ஸ்ட்ரெயினும் டைமென்ஷன் லெஸ் தான், ஸ்பெசிபிக் கிராவிட்டியும் டைமென்ஷன் லெஸ் தான். எல்லாமே இப்ப அங்க இருந்து கரெக்டான ஆன்சர். கரெக்டா? மேடம் கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க, நான் தான் மாத்தி சொல்றேன் போல. டைமென்ஷனல் குவான்டிட்டின்னு அவங்க ஸ்ட்ரெயின் சொன்னது கரெக்ட் தான், பட் எல்லாமே கரெக்டுங்க. சரிங்களா? ஓகே, நான் வேற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போயிட்டேன், ஏதோ தெரியல. ஓகே. A screw gauge has least count of 0.01 millimeter and there are 50 divisions with circular scale. The pitch of the screw. ஓ, ரெண்டாவது முறை கேட்டணும். சாரிங்க, இது ரெண்டாவது முறை கேட்டிருக்கேன். அதே கேள்விதான். எவ்வளோங்க இது? ஏ ஆப்ஷன் கரெக்ட். சரிங்களா? இப்பதான் பார்த்தோம் நம்ம. The screw gauge, the main scale has divisions in millimeter and the circular scale has 50 divisions. The least count of screw gauge எவ்வளோன்னு கேட்குறாங்க. The main scale has divisions in millimeter and the circular scale has 50 divisions. millimeterல இருக்கு least count. சரி, மெயின் ஸ்கேல் வந்து millimeterல இருக்குங்கிறாங்க. So இப்போ least count is equal to MSD divided by divisions. MSD divided by number of divisions. ஸோ MSD இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு millimeter divided by எத்தனை டிவிஷன்ஸ்னா 50 டிவிஷன்ஸ். ஸோ 0.02 வருமா? 1 divided by 50 போட்டீங்கன்னா அதான் வரும்.
0.02 வரும் மில்லிமீட்டர். 0.02 வந்து இங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஸோ அதனால இருக்கிறதுக்கு நியர்பை மாத்தணும்னா நீங்க 20 மைக்ரோமீட்டர் தான் மாத்த முடியும். ஏன்னா 20 மைக்ரோமீட்டருங்கிறது வந்து 0.0 சாரி 2வை நீங்க என்ன எழுதலாம்னா மில்லி மீட்டர்னு எழுதலாம். மில்லிமீட்டர் 10⁻², மில்லி மீட்டர்னு எழுதலாம். திருப்பி வந்து இந்த மில்லி மீட்டருக்கு பதிலாக நீங்க இது எழுதுனீங்கன்னா 10⁻⁻, சாரி 2 × 10⁻⁻. சார் -2 -3 சார் 10⁻. இந்த இடத்துல -2 தாங்க. இந்த இடத்துல 2 மில்லிமீட்டர்னா தானங்க. -3. இதுக்கு எப்படிங்க 3 வரும்? மில்லி மீட்டருக்கு தாங்க. இது வந்து 2. இங்க மில்லி மீட்டருக்கு நம்ம 10⁻³ போட்டு அப்புறம் மீட்டர் போடுவோம். கரெக்ட்டுங்களா? இது வந்து இந்த 0.02க்கு சார் 0.02வை நீங்க எழுதுனீங்கன்னா 2 × 10⁻²ன்னு எழுதுவீங்க. கரெக்டா? நான் தான் எழுதியிருக்கேன். ஸோ இப்படி எழுதணுங்க. இப்படி எழுதுனீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ ஒரு 0 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. எக்ஸ்ட்ரா சேர்த்தீங்கன்னா இங்க 0 எக்ஸ்ட்ரா சேர்த்தீங்கன்னா டிவிஷன்ல ஒரு 10 பெருக்கி இருக்கணும். அப்ப அந்த ஒண்ணு மேல வந்துடும். இன்டு 10⁻² இங்க ஏற்கனவே இருக்கு, -3யும் ஏற்கனவே இருக்கு. மீட்டர் இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 10⁻6 வந்துடும். இப்போ 20 × 10⁻6 மீட்டர். -6 மீட்டர் தான் மைக்ரோமீட்டர்னு எழுதுறோம். 20 மைக்ரோமீட்டருங்கிறது கரெக்டான ஆன்சர். Okay. If the vernier caliper n divisions of the vernier scale coincide with n-1 divisions of main scale, the least count of the instrument of can be should be எப்படி இருக்கும்? In centimeter போட முடியுங்களா? நான் ஏற்கனவே போட்டதுதான். அதை அப்ளை பண்ணி போட்டு பாருங்க. இது வேற மெத்தட்ல இருக்கு ஆக்சுவலி. நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின் இதுக்கு போட்டிருக்கோம். இதே கொஸ்டினை வேற மெத்தட், அதாவது தியரியா பேசியிருக்கிறோம். இங்க கொஞ்சம் அப்ளிகேஷன் பண்ற மாதிரி இருக்கு. 1 division represent 1 millimeterன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? இதுவும் ஹோம்ஒர்க்கு. அந்த 2 கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன். பார்க்கலாம். இது ரெண்டையும் பார்த்துட்டு சொல்லுங்க. பார்ப்போம். சரிங்களா? இன்னைக்கு ஒரு 25 கொஸ்டினோட போதுங்க. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு மோஸ்ட்லி முடிச்சிடுறேன் நான் இந்த இது. பார்க்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா நம்ம இன்னைக்கு கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு முடிக்கிறேன். இல்லைன்னா நாளை மறுநாளுக்குள்ள இந்த இதை முடிச்சிடலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் இருங்க.